start. Hello, guys. Uh, Welcome back to the second IPL video on our retention, release, and trade talks. So, Mr. Sriram, let's start off with Mumbai Indians. So, your thoughts on this team? மும்பை இந்தியன்ஸ் என்னோட ஹைலி ஸ்பெகுலேட்டட் இல்லைன்னா நான் என்னோட இது பார்த்தீங்கன்னா தீபக் சஹாரை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா 9.25 crores கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணவே கிடையாது. அல்லாஹ் கசப்கர் ஓகே, டாப்லி ஓகே, லிசார்ட் வில்லியம்ஸ், முஜிபுர் ரஹ்மான் ஓகே, வில் ஜாக்சன் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், ஃபியூச்சர் பிளேயர். ஸோ இதை ரிலீஸ் பண்ணாலே அவங்களுக்கு ஈஸியா 15+ crores வந்துடும். ஸோ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான்லாம் சொன்னாங்கன்னா வாய்ப்பே கிடையாது, அது மட்டும் எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ ட்ரேடுக்கு பெரிய நியூஸும் கிடையாது. அதுவும் இல்லாம ஆல்ரெடி அவங்க செட்டான டீம் தான். பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது, பேட்டிங் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஒரு பிளண்டர்னால தான் அவங்க வந்து மிஸ் பண்ணாங்களே தவிர ஆல்ரெடி செட்டான டீம். இதோட ஒரு நல்ல டீம் கிடைக்கவே கிடைக்காது. ரோஹித் சர்மாட்டெல்லாம் இந்த டீம் கொடுத்தாங்கன்னா கப்ப தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஹர்திக் பாண்டியா அதை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா தீபக் சேர் கூட எனக்கு ஓகே. ஆனால் வில்டாக்ஸ் நான் ஏன் ப்ரிடாமினெட்லி ரிலீஸ் பண்ணுவேன்னா வில்டாக்ஸ்னால திலக் வர்மாவோட பொசிஷன் ரொம்ப கீழே போகுது. மிஸ்டர் ஸ்ரீராம், எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க யார் மேல கான்பிடன்ஸ் இருப்பீங்க? திலக் வர்மா நம்பர் 3ல விளையாண்டா won't he win you matches more than Wiljax? Instead of Sky, you're telling, right? No, Tilak Verma position is number 3. Wiljax தான் நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தாரு 2025ல. see Wiljax வந்து அவருக்கு சொல்ல போனா அவருக்கு பிளேயிங் 11லயே இடமே இல்ல. எங்க ஆட வைக்கிறது? ஓப்பனிங் ஆட வைக்கணும், இல்ல ஒன் டவுன் ஆட வைக்கணும், இல்ல மிடில் ஆர்டர் ஆட வைக்கணும்னா ஸ்கை, ஹர்திக் பாண்டியன் வந்துறாங்க, இல்ல நம்பர் 5ல ஆட வைக்கணும். ஏன்னா இங்கிலாந்து நம்பர் 5ல ஆட வைக்கணும்னா அதுல தான் ஆட வைக்க முடியும். ஆனா அவர் ஆட வச்சாங்கன்னா சாண்ட்னரோட பிளேஸ் வந்து போயிருது. ஏன்னா அவங்க கிட்ட ப்ராப்பர் ஸ்பின்னர் இல்ல, இந்தியன் ஸ்பின்னர் இல்லனால சாண்ட்னர் ஆட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஒருவேளை சாண்ட்னர் இல்லைன்னா வில்ஜாக்ஸ் நம்பர் 5, ஹர்திக் நம்பர் 6 பிரச்சனையே இல்லை, நல்லா தான் இருக்கும். ஸோ அதை அவங்க செக் பண்ணணும் இந்த தடவை. நமன்தீர் வேற இருக்காரு. பண்ண மாட்டாங்க, ஆனா நான் பண்ணுவேன். 5.25ன்றனால வச்சுப்பாங்கன்றத நான் சொல்ல வரேன். ஆனா இருந்தாலும் யூ ஷுட் ப்ளே. ஒருவேளை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நிறைய டீம் சூப்பரா எடுத்துட்டு போயிடுவாங்க அவரை. ஆனா மும்பை இந்தியன்ஸ் அப்படிதான் யோசிப்பாங்க, டு நாட் ஸ்ட்ரென்தன் அதர் டீம். இவரை வேணா பெஞ்ச்ல கூட உட்கார வச்சுப்பாங்க, ஆனா வேற டீம் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் சிஎஸ்கே அந்த மாதிரி சிஎஸ்கே கூட செட் ஆவாரு. சிஎஸ்கேக்கு செட் ஆவாரு, கேகேஆருக்கு செட் ஆகலாம், ஓப்பனிங் இறக்கி விட்டுறலாம். சாம்சங் ஒருவேளை கிடைச்சு வில்ஜாக்ஸ் கிடைச்சாருன்னா சூப்பர் காம்பினேஷன் ஆச்சு. தீபக் சேர் நான் பக்கா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அவர் ரொம்ப இன்ஜுரி ப்ரோன். அப்புறம் 9.25 crores ஒர்த்தே கிடையாது நான் சொல்லுவேன். அதான் சொல்றேன், இப்போ அவர் வந்து ஒரு 3 crore 2 crore இருக்காருன்னா இன்னொரு சீசன் கொடுக்கறது தப்பு இல்லை. 9.25 crores நல்ல பிளேயர்ஸ் கண்டிப்பா கிடைப்பாங்க, அதனால ஒரு தேவையே இல்லை. So now let's move on to the next team, which is Delhi Capitals. லாஸ்ட் இயர் வந்து பிளேஆஃப்ஸ் நல்ல டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா பிளேஆஃப் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், யுவர் தாட்ஸ் ஆன் திஸ்? ஆப்வியஸா அவங்க வந்து டர்க் புர்க்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கல, எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஹி வாஸ் a temporary replacement. செதிகுலா அகால். ஸோ 6.25 அப்புறம் மெக்கர் ஒரு யூஸும் இல்லை, கண்டிப்பா ரிலீஸ் தான். வந்து ஐ திங்க் இது ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு 2 crore எந்த ஹார்மும் கிடையாது. ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட், ஐ மீன் யாருக்கா இன்ஜுரினா ஈஸியா வந்து ஆடுவாரு. நட்டு கண்டிப்பா ஒரு ஸ்லாட் இல்லையே மிஸ்டர் ஸ்ரீராம். ஏன்னா ஓபனிங்ல வந்து அபிஷேக் கோயல், கேஎல் ராகுல். சோ அவர் வந்து எங்க ஓபனிங் பேக்கப்ஸ்ல இருக்கு. இப்போ ஏன் கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர்ல இறக்கலாமே, நம்பர் 4ல இறக்கலாமே. ரொம்ப டவுன். ஃபுல் பொட்டன்ஷியல் இது பண்ண முடியாது. ஓகே கரெக்ட் தான், பட் மேபி ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்டு ஃபார் ஷுர் 10.75க்கு அவர் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல, அவருக்கு சான்ஸும் கிடைக்கல, அதையும் சொல்லணும். ஸோ
அதனால நான் 2 ரிலீஸ் பண்ணிட்டு மேபி பைபேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பெகுலேஷன் ம். இல்ல இன்னொரு ரூமர் வந்து மிச்சல் ஸ்டார்க்கும் வருவாருன்னு சொல்லிட்டு 12 crore அதிகமான பிரைஸ்ன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ வரலனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் இதுவே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 28 crores இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இதுவே மோர் தென் எனஃப் தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவங்க மிச்சல் ஸ்டார்க்கு எனக்கு எதோ மிச்சல் ஸ்டார்க் அவரு ஆப்ஷனுக்கு அவரே ரிலீஸ் ஆகி அவரே ரிலீஸ் ஆயிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தெரியல, நடக்கலாம். ஏன்னா இஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் T20. ஸோ ஏன்னா அவர் இன்டர்நேஷனல் பீக் இருக்க போதே அவர் ஐபிஎல் விளையாண்டதுல. ஸோ வில் ஹி பிளே ஆஃப்டர் ரிட்டையர் தெரியல. கரெக்ட். ஸோ இந்த டீமுக்கு ஐ திங்க் தே ஷுட் ஓபன் வித் கேஎல் ராகுல். அப்புறம் மிடில் ஆர்டர் வேணா தே கேன் பிளே வித் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். கரெக்ட். So our next team is none other than Gujarat Titans. 1, 2, 3 Titans கூட சொல்லலாம். ஏன்னா டாப் 3 மட்டும்தான் ஃபயர் பண்ணாங்க போன சீசன். இந்த சில வாட்டி ரூதர் போர்டு ஷாருக் கான பண்ணாங்க. பட் ப்ரிடாமினன்ட்லி 1, 2, 3 டைட்டன்ஸ் தான். என்னன்னா அவன்கிட்ட பிரச்சனை அதேதான். மிடில் ஆர்டர் நம்ம போன தடவை நம்ம பேசணும். எல்லாமே ஃப்ளோட்டர் மிடில் ஆர்டரா இருக்காங்க தவிர யாருமே ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பிளேயரே கிடையாது. அதுவும் இல்லாம எல்லாரோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணவும் முடியல. வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், தெவாட்டியா எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. எல்லாரும் 4லயே வந்துடுறாங்க. 4ல வரும்போது ஆப்வியஸா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. வாஷிங்டன் சுந்தர் மட்டும் தான் ஆடுவாரு. ஸோ அவங்க வந்து எப்படியாவது கிளென் பிலிப்ஸ் ரெகுலரா ஆட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் அவங்க வந்து என்னை கேட்டா தெவாட்டியா கூட ரிலீஸ் பண்றது நல்லது. அவர் யூஸ் பண்ணல, அவங்களுக்கு அவர் தேவையும் இல்லை. ஸோ கோட்ஸே, கரீம் ஜென்னர், ஷனக்கா, ரபடா வந்து ரிலீஸ் தான் தெரிஞ்சு. ஸோ அப்பதான் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஆக்ஷன்ல ஏதாவது இப்போ பண்றதுக்கு இருங்க. இல்லைன்னா வெறும் மிச்சர் சாப்பிட்டு போக வேண்டியதுதான் நம்ம ஆர்சிபி மாதிரி. ஸோ கண்டிப்பா இதுதான் என்னோட ஸ்பெகுலேட்டட் ரிலீசஸ். நானும் ஸ்டிக் அவுட் பண்ணுவேன் மிஸ்டர் ஸ்ரீராம். ராகுல் டவாட்டியா கூட நான் ரிலீஸ் பண்ணுவேன். பட் நான் உங்களுக்கு ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் ஹையா போக மாட்டேன். சும்மா பேக்கப் வேணா அடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இவரு கூட இருக்காரு, அவர் பேர் என்ன, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் முகமது அர்ஷத் கான் இருக்காரு. அப்புறம் நிறைய வச்சிருக்காங்க, இஷாந்த் சர்மா, ஃபேக்டரி ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நான் அவங்க இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பிலீவ் பண்ணி நான் பேட்டிங் ஓவர்சீஸ் படுத்துவேன். மிடில் ஆர்டர்ல கிளென் பிலிப்ஸே இருக்காரு டீம்ல. ஸோ அவங்க வேற ஏதாவது ஓவர்சீஸ் பேட்டர் கூட போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். மிடில் ஆர்டர் அண்ட் ஃபாஸ்ட் bowling ஐ கோ வித் இந்தியன்ஸ். ஷமி எடுத்து போட்டுடலாம், அவ்வளவுதான். ஷமி கூட எடுத்து போடலாம். ஷமிக்கு வந்து அந்த பேஸ் விக்கெட் தான் அகமதாபாத் வந்து இந்த ஸ்லோ கட்டர்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபுல் பேஸ் இருந்தான்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அவருக்கு ஆல்ரெடி நல்லா ப்ரூவன் பிளேயர் அகமதாபாத்ல. ஒரு 5-6 crores வந்தாருன்னா நல்ல டீல். Yeah. So let's move on to our next team, which is none other than Lucknow Super Giants. So Mr. Sriram. என்னோட இதுல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து ரிஷப் பண்டா இருக்கும்னு நினைப்பேன். பட் கண்டிப்பா இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஏன்னா மற்றவங்க இதோட மோசமா பண்ணதுனால அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ ஆப்வியஸா மில்லர் டியூ டு ஏஜ் அதோட பிரைம்ல தாண்டி வந்துட்டாரு. ஆகாஷ் தீப் 8 crore ஓவர் பிரைஸ்டு. மேபி ஒரு லெஸ் than 5 இருந்தாருன்னா ஓகே. அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் லென்த்லேயே தான் போடுறாரு. இந்த ஸ்விங்கே தான் ட்ரை பண்றாரு தவிர T20யோட வேரியேஷன்ஸ் இல்லை. அது ஒரு பிரச்சனை. ஷமார் ஜோசப் ஆர்டிஎம் பண்ண பிளேயர் வேற அவங்களுக்கு. அப்புறம் ஆப்வியஸா மயங்க் யாதவ், மோசின் கான்லாம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளேயர்ஸ்லாம் எடுத்து வச்சாங்க. கையில கட்டு போட்டுருக்கா, கை காலில் கட்டு போட்டிருக்கும் போதே பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே அவங்களுக்கு யூஸ் ஆகலை. ஸோ ஆப்வியஸா இதெல்லாம் ஃபாஸ்ட் bowling தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. மயங்க் யாதவ் சொல்றப்போது நம்ம இன்ஜுரி யாதவ் கூட சொல்லலாம். ஏன்னா அவரு ஒரு மேட்ச் 4 ஓவர் போட்டு இன்ஜுரி ஆயிடுறாரு. அப்புறம் இல்ல மயங்க் யாதவ் வந்து இப்ப கிடையாது. அவர் 2024லயே ஒரு இன்ஜுரி பிளானா தான் இருந்தாரு. அவரு வந்து கிளியரா சொல்லிட்டாரு, நான் சீசனுக்கு வந்து நான் தீபக் சாரோட கம்மியா தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டாரு. இவங்களா தான் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஆமா. சோ இவங்க நிறைய இந்தியன் ஃபாஸ்ட் bowlers எடுக்கணும், இல்ல ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowlers எடுக்கணும். பேட்டிங் கூட எடுக்க முடியாது. ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு பாருங்க. டாப் 3 யாரு? மார்ஷ், மார்க்ரம், பூரன். எங்க ஒரே ஒரு ஓவர்சீஸ் எடுக்கலாம், அதுவுமே கஷ்டம். எங்க எடுப்பாங்கன்னே தெரியல. பவுலர் யாராவது ஒரு பவுலர் வேணா எடுத்துக்கலாம்.
மேபி இவங்களுக்கு வந்து ஸ்டார்க் மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். லக்னோவோட நல்லா இருக்கும். பெரிய கிரவுண்டுக்கு வந்து அவர் நல்லா சூட் ஆவாரு. ஆனா ஐ ஃபீல் திஸ் டீம் வில் ஸ்ட்ரகிள் லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் நானும் நினைக்கிறேன். இவங்க வந்து போன தடவை நம்ம வந்து 10th பிளேஸ் தான் சொன்னோம். இந்த தடவை திக்வேஷ் ராத்தி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால, அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் 5-6 மேட்ச் வந்து பூரன் வந்து புரட்டி போட்டுட்டாரு, திருப்பிட்டாரு. எல்லாமே 30 பால் 80 ரன்ஸ் தான். நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்லயே 30+6 அடிச்சிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஃபார்ம் அவுட். லாஸ்ட் 7-8 மேட்சஸ் வந்து 10-20 ரன்ஸை கூட தாண்டல. அதனாலதான் அவங்களுக்கு போயிருச்சு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் ஜெயிச்சதே பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் அவங்க வந்து சன்ரைசர்ஸ்லாம் வின் பண்ணாங்க சேஸ் பண்ணி. I won't be shocked if they release Ravi Bishnoi also. ஆளே கிடையாது. ரவி பிஷ்ணா எல்லாம் போட்டாச்சுன்னா அடுத்த டீம் கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த ராஜஸ்தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எவன் கிடைப்பான்னு சொல்லிட்டு. ஈஸியா தூக்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒன் மோர் சீசன் கொடுப்பாங்க. For sure they'll release. நான் பண்ண மாட்டேன். For sure they'll release. அவர் மேல அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. லாஸ்ட் 2-3 சீசன்ஸா அவரு 10 மேட்சஸ் மேல ஆடுறதே இல்ல. மேக்ஸிமம் 10, மினிமம் 5-6 அவ்வளவுதான் ஆடுறாரு. யார் இருக்கா மார்க்கெட்ல? யார் அவைலபிளா இருக்காங்க? ராத்தி இருக்காரு, யாரும் திக்வேஷ் கிடையாது. ராத்தி But இருக்காரு. திக்வேஷ் ராத்தி மட்டும்தான் ஒரு பவுலர் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அது திக்வேஷ் ராத்தி கூட நம்ம இல்லன்னா ராகுல் சார் தான் எடுக்கணும். பெக்கர்ஸ் மாதிரி கூட ஆடலாம். 1 சீசன் 1.5 கூட நமக்கு தெரியாது. ஆமா தெரியாது. ராகுல் சார் தான் எடுத்து போடணும். இல்ல ஏன்னா அவங்க வந்து இப்ப ஜாக் எடுத்து போலனா அவங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்னொரு ஃபாரினர் வந்து அவங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. So I feel this team will struggle due to their top order overseas players. டாப் ஆர்டர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் as well as ஹெவிலி அவங்க பணம் ஃபுல்லா ரிஷப் பண்ட்டுக்கும் இவங்களுக்கும் போயிருச்சு, பூரனுக்கும் போயிருச்சு. பாருங்க நீங்க வந்து எல்லாருமே less than 1 crore பிளேயர் தான். ஈவன் மார்ஷே 3.4 crore தான். அந்த 2 பிளேயர் தான் ஹெவியா பண்ணிட்டாங்க. ஸோ நான் ரிஷப் பண்ட ரிலீஸ் பண்ணல. ரொம்ப அதிகம் 27 crores. ஆனா எடுக்க ஆளே இல்ல. பண்ண மாட்டாங்க. It can be option. ஆனா இப்படி இருந்தாலும் this team will struggle for sure. கண்டிப்பா. So our next team, Punjab Kings. I feel this team will only release Glenn Maxwell. So Mr. Sriram, your thoughts? ஆப்வியஸ் சாய்ஸ். இன்னொரு ரூமர்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டாய்னிஸையும் ரிலீஸ் பண்ணலாம் நான் சொல்லுவேன். 11 crore வந்து அவரை வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறதும் கிடையாது. பவுலிங் கொடுக்கறதுல பேட்டிங்கும் ரொம்ப டவுன் தான் ஆர்டர் போயிடுறாரு. அவர் மேபி சீப்பர் பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம். இல்ல அவர் இல்லைன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. But Ricky Ponting is there, so I think Stoinis will continue. And I think what Christina? இல்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா ரிலீஸ் பண்ணணும்ன்றத லாஜிக்கலா என்கிட்ட ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். Yeah. But Ricky Ponting is they won't. And one more, if they release Maxwell, they have 24 players already. So I feel they will release some Praveen Dubey, Playa Avinash. So and 30 crore players release பண்ணி தான் ஆகணும். பிரச்சனை இல்ல. ஸ்டாய்னிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இன்னொரு ஆஸ்திரேலியன் வந்து மிச்சல் ஓவன் எடுப்பாரு. ஆரன் ஹார்டி கூட இருக்காரு. இல்ல மிச்சல் ஓவன் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்காரு. அதே மாதிரி கூப்பர் கனோலி, மேத்யூ ஷாட் எந்த டீம்ல இருக்காருன்னு தெரியல. மேத்யூ ஷாட்ல எடுக்கலாம். No. இன்ஃபேக்ட் மேக்ஸ்வெலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மேத்யூ ஷாட் எடுக்கலாம். அதே சேம் பெடிகிரியிலே இருக்காரு. ஸ்பின் போடுவாரு, டாப் 3ல ஆடுவாரு, நல்ல ஹிட்டர் கூட. So this is our thoughts on Punjab Kings. So we have come to the end of this video. Hope you liked it, and we are posting videos regularly, so watch our channel. So Mr. Sriram, your thoughts on IPL auction and all? எல்லா ரூமரையும் பாத்துக்கோங்க. ட்ரேட் ரூமர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு 2 weeks இருக்கு. ஸோ November 15ல தெரிஞ்சிடும் எது ரூமர் எது வந்து ரியல் நியூஸ். So we are recording this video on 2nd November. So
there is more hardly 10-12 hours for the Women's World Cup final. So, Mr. Sriram, your prediction on it? ஆப்வியஸா இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். Yeah, இந்தியாவுக்கு yeah. தான் நான் சப்போர்ட்டும் பண்றேன். ஸோ பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி 2023 வேர்ல்டு கப் நம்ம கிடைக்கல. ஸோ 2025 உமன்ஸ் வேர்ல்டு கப் நம்ம கிடைக்கும்னு எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். ஸோ நானும் இந்தியா தான் போறேன். மிஸ்டர் ஸ்ரீராமும் இந்தியா போறாரு. ஸோ இந்த வீடியோ வரப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துச்சா இல்லையான்னு. ஸோ hope you like this video. Bye. பாய்.